ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பிக் எடிட் பண்ண போகிறோமோ அந்த பிக்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்கை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் போடுவோம். எஃபெக்ட் அப்ளை பண்ணலாம். எந்த எஃபெக்ட்னா எஃபெக்ட்ஸில் டியூப்லைட்ன்ற எஃபெக்டை வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுவோம். டியூப்லைட்டை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம வைப்ரண்ட் எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். பிக்சரை வந்து கொஞ்சம் டார்க் டோனாக காமிக்கிறதுக்காக. வைப்ரண்ட் எஃபெக்டை நான் கிளிக் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சம் ஃபேட் பண்ணுறேன். பிக்சர் வந்து ரொம்ப டார்க் டோனாக இருக்கிறதுனால லைட்டாக நான் ஃபேட் பண்ணுறேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க உங்கள் பிக்சருக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் டூல்ஸில் அட்ஜஸ்ட்ன்ற பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து உங்கள் பிக்சருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க. டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு அந்த வேல்யூ ரேஞ்சிலே உங்கள் பிக்சருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபோட்டோ 1:1 ரேஷியோவில் வேணும்னா நீங்கள் வந்து ஃபிட் ஓப்பன் பண்ணி நீங்கள் 1:1 ரேஷியோவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து மாஸ்க் ஒரு ஓவர்லே அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாஸ்க் ஓப்பன் பண்ணி அதில் பொக்கேன்னு ஒரு எஃபெக்ட் இருக்குங்களா, அதை ஓப்பன் பண்ணி அதில் வந்து ட்ரீமின்ற எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணுங்கள். நான் என் பிக்குக்கு தகுந்த மாதிரி அதை ரொட்டேட் பண்ணிட்டேன். அந்த ஓவர்லேவை ரொட்டேட் பண்ணி லைட்டாக ஹியூ கொடுத்துருக்கேன். இதோட இந்த எடிட்டிங் முடிஞ்சு அவ்வளோ ஒரு கூல் அண்ட் சிம்பிள் எடிட்டிங் ஃபார் இன்ஸ்டா போஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.